இந்த 4 விஷயம் தான் நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சு பாதியில விடுறதுக்கு காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளால பண்ண முடியறது இல்லைங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டயட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. மூணாவது பாத்தீங்கன்னா கிரேவிங்ஸ் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கு, எங்கேயுமே மிஸ் பண்ணவே முடியல. நாலாவது பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனே கிடையாதுங்க. நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்கணும்னா இப்ப நான் சொல்ல போற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ண போதும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உடனே ஒரு ஃபாலோவை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட், நீங்க ஆரம்பிக்கும் போதே பெருசா 1 hour 2 hour பண்ணாதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வாக்கிங்கா இருந்தாலும் சரி, அது எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல ஆரம்பிங்க. அதை தொடர்ந்து பண்ண பழகுங்க. ரெண்டாவது, ஃபிக்ஸ் எ டைம். ஒரே டயத்துல தினம் ஒர்க் அவுட் பண்ற மூட கொண்டு வாங்க. வேற வேற டைம்ல நம்ம முடிவு எடுத்தோம்னா கன்சிஸ்டன்சியா பண்ண முடியாது, வேற வேலை வந்து கமிட் ஆயிடுவோம். அதனால ஒரே டயத்துல ரெகுலரா பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான விஷயம், உங்க கூட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ கன்சிஸ்டன்சியா பண்ற ஃபிட்னஸ் ஃப்ரீக் இருப்பாங்க, அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. அவங்க கூட தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் பண்ணாம இருக்க கூடாது. அடுத்த நாள் இமீடியட்டா நம்ம கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபிட்னஸா எடுத்து பண்ணுங்க. அது வாக்கிங்கா இருக்கலாம், எக்ஸசைஸா இருக்கலாம், ஜும்பாவா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், ஸ்விம்மிங்கா இருக்கலாம், பேட்மிண்டனா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அடுத்தவங்க பண்றாங்கன்னு பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எது பிரச்சனை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.